ஓகே. ஸோ வேதாகமும் அறிவியலும் சொல்லிட்டு ஆ. பார்த்தோம். அதுல வந்து மத்த மதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உலகம் வந்து தட்டையா இருக்குது, இல்லைன்னா பூமியில பிரிச்சுட்டு இருக்காங்க, தாங்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஆஹ் ஹிட்லர் பிடிச்சிட்டு இருக்காரு. ம். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து வேதாகமத்துல பைபிள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அது அந்தரத்துல தொங்குது, தோன்றுது. இல்லைன்னா வந்து அது உருண்டையா இருக்குது. குட்டியா இருக்கு. ஓகே சொல்லிட்டு நான் பார்க்கறோம். நம்ம எல்லாம் வெட்டிக்கிளி போல இருக்கோம்னு சொல்றாங்க. அதே போல தேவன் வந்து ஒன்றும் இல்லாததுல இருந்து அண்ட சராசரத்தை உண்டாக்கினார் சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். நத்திங் எவ்ரிதிங் ஆமா. கேம், அதான் யூனிவர்ஸ் வந்து உண்டாக்குனார் சொல்லி பார்க்கறோம். ஸோ இதெல்லாம் பைபிள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கறோம். இது அறிவியல் சார்ந்தது. அது இப்ப வந்து சயின்ஸ் வந்து ஒத்துக்குது சொல்லி பார்க்கறோம். சரி. ஆ. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, தண்ணீர் வந்து சுழற்சி சொல்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆ. அணுக்கள்லாம் வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க அணுக்களை? இப்பதான். அணுக்கள். ஆ. அணுக்கள்னா என்னது? சின்ன சின்ன ஆட்டம்ஸ். துகள். ஆ. 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 அணுக்கள், துகள் ஓகே. அது மாதிரி. ஓகே. ஆமா. அதை வந்து யோப்லயே சொல்லியிருக்காங்க பாருங்க, வேணா படிக்கலாம். யோப் 36, 27, 28. ஆ. யோபு 36, 27, 28. 28. ஆ. ஆ அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை ஆ மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. ஆ அணுவை போல ஏற பண்ணுகிறார். ஏற பண்ணுகிறார். ஆமா. நீர்த்துளிகளை அணுவை. நீர்த்திருவுகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். ஓகே, டிராப்லெட்ஸ். ஆ. அது ஆமா. வந்து மழையாய் பொழிகிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப ம். என்னதுன்னா, எப்படி ஆமா. வந்து எவாபரேஷன் நடக்குது, எப்படி இது நடக்குதுன்னு சொல்ற அந்த வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது நம்மளுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ. ஓகேவா? ஆமா. ஆனா அந்த காலத்துல வந்து ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்ப இது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, வாட்டர் சைக்கிள் வந்து வாட்டர் பதினேழாம் நூற்றாண்டு. ஓ. ஓகே. அப்பதான் வந்து இதுக்கான சயின்டிபிக் வெரிஃபிகேஷன் பண்ணி 1670 தான் வந்து பிரெஞ்சு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க வாட்டர் சைக்கிள் பத்தி. ஓகே, இந்த மாதிரி ரெயின்ஃபால் வந்து இப்படிதான் வருது. ஆனா வேதாகமத்துல விருதுகளுக்கு ஒரு சில Greek ஆனா வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எவாபரேஷன் சொல்லியிருக்காங்களா? ஆனா மெயின்லி ராங் பிலீஃப். ரிவர் ம். பத்தி சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? அண்டர் கிரவுண்ட் ஓஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் தப்பான ஒரு இதுல நோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்களா? ஆனா சயின்ஸ் படி என்னதுன்னா 1670 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஓகே. ஆனா யோக புத்தகம் வந்து எப்ப எழுதப்பட்டதுன்னா 1500 கிமு. கிமு. ஆமா. மோஸ்ட் ஸோ அப்ப எழுதியிருக்கலான்ட்டு. பாத்தீங்கன்னா சுமார் 3170 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு சொல்லப்பட்டிருக்கு யோபு. செய்தி. ஆமா. ம். ஓகே. ஸோ எப்படி வந்து மலைகள் பெய்து சொல்றதுக்கான காரணங்கள் அணுக்களை போல தேவன் வந்து ஏற பண்ணுகிறார் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி யோபுல முன்னோன்னு சொல்ல படிக்கலாம். 26ஆம் அதிகாரம், யோபு 26, 8ஆம் வசனம். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. என்ன சொல்றாரு? தண்ணீர்களை கார் தம்முடைய மேகத்தினால் கட்டி வைக்கிறாரு, கட்டி வைக்கிறார். காலத்தினால் அது கிளிகிறது இல்லையா? கிழிகிறதில்லை. ஆமா. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து தண்ணி லாரி ரோட்ல போகுது. ம். ம். அது பிரேக் அடிச்சா நிக்குமா? வெயிட்டு தண்ணி செஞ்சிடும். ஆமா. இழுத்துட்டு போவோம், கொஞ்சம் தூரம் தள்ளும். ஓகே, அதனால ஆமா. தண்ணி லாரி போதில் நிக்காதீங்கப்பா, ஏன்னா பிரேக் சரியா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காது. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. வேக்கம் இருக்காது. போயிடும். ஆமா. ஏன்னா வந்து வெயிட், அவ்வளவு வெயிட் தண்ணி அந்த லாரி. ஆனா ஒரு மேகத்துல வந்து எவ்வளவு தண்ணி இருக்கும்? ஏகப்பட்டது இருக்கும். ஆ. அது என்ன பண்ணுது? பறக்குது. ஆமா. அது எப்படி? அது எவ்வளவு ஆச்சரியம். பறந்து அப்படியே தாண்டி அப்படியே போகுது. அதெல்லாம் தேவனோட படைப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள், இன்னொன்னு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்ப வந்து உங்க வீடு வந்து 2 மாடி 3 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ. ஓகே.
மேல டேங்க் வச்சிருக்கீங்க, வாட்டர் டேங்க். ம். ஆ. இங்க கிணத்துல இருந்து நீங்க வந்து தண்ணி கொண்டு போகணும், மேல கொண்டு போகணும். அதுக்கு எத்தனை ஹெச்பி மோட்டர் எடுப்பீங்க, யூஸ் பண்ணுவீங்க? 1 ஹெச்பி மோட்டர் அந்த மாதிரி, ஒண்ணு ஆமா, ஆமா. இல்ல 2 ஹெச்பி மோட்டர் அந்த மாதிரி ம், ம், ஹார்ஸ் ம். பவருக்கு மோட்டார் யூஸ் பண்ணி நீங்க கீழ இருந்து மேல கொண்டு போறீங்க. மேல ஏத்தணும். ம். தென்னை மரம் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கும்? ஆ, அது இருக்கு. அதே மாதிரி 15 அடி 12 அடிக்கிட்ட மேல இருக்கும். ஆமா. அதே மாதிரி 3 மாடி 2 மாடி அந்த ஹைட் இருக்கும். அந்த ஓகேவா? ஹைட். ஆமா, ஆமா. ஓகே, ஹைட்டா இருக்கு தென்னை மரம். ம். அதுல வந்து தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி போகுது ஆ, அது பெரிய பாத்தீங்கன்னா, படைப்பு தான். மோட்டார் மாதிரி என்ன ஆகுதுன்னா, அதுல தேவன் இயற்கையில என்ன பண்ணிருக்காருன்னா, கீழே ம். நிலத்துல இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சி அது மேல கொண்டு போகுது. மேல. அவ்வளவு ஹைட்டுக்கு கொண்டு போய் நம்ம ம். அங்க தேங்காய் உடைச்சு நம்ம அதை குடிக்கிறோம். அங்க ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிடுது. ம். ஆகுது. சோ அப்ப பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஹைட்டு தண்ணி அங்க எடுத்துட்டு போகுது. அந்த தென்னை மரம் தேவனோட ம். படைப்பே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியமானது. ம். ஓகே, அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு சொல்லிட்டு. அந்த ம். இயற்கையை பத்தி பாக்குறது நம்ம நிறைய பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம இங்க பாக்குறோம், மேகம் கிளியாம இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம ஆமா. ம். தேவனோட படைப்பை பத்தி நம்ம நிறைய பார்க்க முடியும். ஓகே, ஓகே. அதே மாதிரி இன்னொரு கூட பார்க்கலாம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம். இப்ப நிறைய பேர் வந்து சயின்டிஸ்ட்னா யாரை பத்தி பேசுறாங்க? ஸ்டீஃபன் ஹாக்கிங், அப்புறம் ம், இவர் தான். முன்னாடினா இவர் தான், நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐசக் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன், இந்த கலிலி சயின்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் சயின்டிஸ்ட் கிடையாது, நிறைய பேர் சயின்டிஸ்ட் இருக்காங்க. இருக்காங்க. எக்ஸாம்பிள், மெடிசன் கண்டுபிடிக்கிறவங்க கூட சயின்டிஸ்ட் தான். ஓகே, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க சயின்டிஸ்ட் தான். ஓகே, ஆமா. ஆனா மோஸ்டா அவங்களுக்கு சயின்டிஸ்ட் பார்த்தாலே வந்து இந்த பூமியை விட்டுட்டு வானத்தை வந்து ஆராய்ச்சி பண்றவங்க. ஆமா. அதான் நீங்க சயின்டிஸ்ட் பாக்குறீங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸா இருக்கட்டும், அவர்லாம் என்ன பண்ணா பிரபஞ்சத்தை, யூனிவர்ஸ் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆமா. அது எப்படி வந்து கிராவிட்டி ஒர்க் ஆகுது. நியூட்டன் அவரும் அதான், பிரபஞ்சத்துல எப்படி கிராவிட்டி இருக்கு, இங்க இருந்து எப்படி எவ்வளவு வேகத்துல சுத்துது எல்லாத்தையும். அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஓகே, சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணவங்க. இதுதான் வந்து தாவீதும் சொல்றாரு. தாவீதும் பாருங்க என்ன பண்றாரா, சங்கீதம் 19ல படிங்க. ஃபர்ஸ்ட் வசனமான ஃபர்ஸ்ட்ல இருந்து. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது எப்படி வெளிப்படுத்துது? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இருக்கிறோம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கு, கண்டிப்பா. எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? ஆமா. சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கும், சில நேரத்துல சந்தோஷம் இருக்கும், சில நேரத்துல கஷ்டம் இருக்கும். எல்லாருமே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஓகே, ஒட்டுமொத்தமா. ஆனா அவங்க என்ன பண்றாங்களா, கொஞ்ச நேரம் தாவீது பிரச்சனையில இருந்து என்ன பண்றாரு, தள்ளிட்டு வானத்தை பாக்குறாரு. பார்க்கும்போது இது எழுதுறாரு இந்த சங்கீதத்தை. ஓகே, பார்த்துட்டு தியானிக்கிறாரு, எப்படி வானங்கள் தேவனோட மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கையின் கிரியைகள். யார் இந்த சங்கீதத்தை எழுதுனது? தாவீது தான். தாவீது தான். ஓகே, அப்ப என்னதுன்னா அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்சலோம் துரத்துறாரு, அவரு ஏகப்பட்ட பிரச்சனையில தான் இருக்காரு. ஆனாலும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த டைம்ல இது எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இத சவுல் துரத்திட்டு இருக்காரு. ஓகே, அந்த டைம்ல. ஓகே, அவர் படுத்துட்டு அது பார்த்துட்டு இருக்காரு வானங்கள. ஓகே, பார்த்துட்டு அது பேசி கையின் கிரியைகளை வெளிப்படுத்திங்க சொல்லிட்டு அப்புறம் பாருங்க அடுத்த வசனம் படிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அறிவை தெரிவிக்கிறதா? வார்த்தைகளை பொழிகிறது, அது பேசுதான். அது எங்க பேசுது? அடுத்த வசனத்தை பாருங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, அவர் பேச்சும் இல்ல, அது பேசுதா? ஏதாவது நம்ம கேட்கவே இல்ல. ஆனா எது கேக்குதுன்னா, நம்ம இருதயமும் நம்ம சிந்தையும் என்ன பண்ணுதா, அந்த வானத்தோட. புரியுதா? எப்படா இது பண்ணிருக்காங்க? அப்ப இது இங்க இருந்து இப்படி போச்சுன்னா எப்படி? சயின்டிஸ்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க, பேசாமல் அறிவை தெரிவிக்கிறதா. இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னீங்க பாத்தீங்களா,
இல்ல ஆமா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நியூட்டன்லாம் ம், ம். இத யோசிச்சு எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இந்த இது நம்ம பூமியில இருக்கு நிக்கிறோம், நம்ம ம். விழாம இருக்கோம். ஒரு கல்ல தூக்கி போட்டோம்னா இல்ல ஆப்பிள் விழுந்துச்சுன்னா அது இப்படி விழுது, இதுக்கான காரணம் ஆமா. என்னது சொல்லி அந்த கிராவிட்டி ம். அந்த ஸ்பேஸ பத்தி பாக்குறாங்க. அப்ப வானத்துல இருக்கிற சூரியன் இருந்ததுன்னா அது ஏன் நம்ம மேல வில்ல, ஏன் இல்ல, இல்ல. நட்சத்திரங்கள் நம்ம ம். மேல வில்ல, அது என்ன கிராவிட்டி இதுல இருக்கு, அதெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். ம், ஓகே, ம். அறிவை என்ன பண்ணுது கொடுக்குது, தெரிவிக்கிறது. தெரிவிக்கிறது. ஆமா. பேசாம ம். சொல்லி பாக்குறோம். சோ இந்த மாதிரி ஞானமான வார்த்தைகள் வேற எந்த புத்தகத்துல இருக்கு? இல்ல. வேற எதுலயும் இல்ல. அடித்தளமே போட்டது எதுனா பைபிள் தான். பைபிள் தான். ம், ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இந்த பைபிள் சொல்ற விஷயம் வந்து யூதர்களுக்கு மட்டும் தான் இருந்தது. ஓகே, ஓகே, ஓகே. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நான் ம். சொல்றது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி. முன்னாடி. இப்ப ஆமா. யாராவது இங்க வந்து யூதன் ஆக முடியுமா? இல்ல. ம். முடியாது. அப்போ யூதன்னா என்னது? அவங்க பிறப்பிலேயே என்ன இருக்கணும்? யூதனா இருக்கணும். யூதனர். ஆமா. ம், ம். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் யூதன் ஆகணும். இப்ப யாராவது யூதர்கள் வந்து மத்த மதத்துல இருக்கவங்க, ஹிந்துல இருக்கவங்கள இல்ல முஸ்லீம்ல இருக்கவங்கள அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. இது இது ஏத்துக்க இதுக்கு மாட்டாங்க. வாங்க சொல்லவே மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆஹா. ஏத்துக்க ஏத்துக்க மாட்டாங்க. மாட்டாங்க. நான் வச்சுக்கோங்க. இது யூதமும் சொல்றதும் ஒரு ரிலிஜியன் தான். ஆனா அவங்க ம். ரிலிஜியன் படி என்னது? அவங்க மட்டும் தான் செக்யூர்டு. தனிப்பட்ட ஆமா. ஒரு மக்கள். அவங்க யாரையும் கன்வெர்ட் பண்ணி பெருக்கணும்னு சொல்றது அவங்க வேலை கிடையாது. சொல்ல அவங்க இதுவே கிடையாது. பண்ணிக்கிறாங்க. ஆமா, ஆமா. ம். நாங்க மத்த ஜனங்களோட சேராம இருக்கணும்னு சொல்றது அவங்களோட வேலை. வேலை. ஆமா. ஓகே, ம். சப்போஸ் வந்து வெளியில இருந்து ஒருத்தன் வந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய கடவுளை இது பண்ணணும். அவன் வந்து விருத்த சேதனம் பண்ணணும். அவன் வந்து பண்ணணும். என்ன ஆமா. பண்ணணும்? அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பைபிள்ல இருக்கிற விஷயங்களை ஃபுல்லா படிச்சு அதுல சர்டிபிகேஷன் வாங்கி அதுல படிச்சு. ஆமா. எத்தனையோ வருஷம் வாங்கி வந்து தான். ட்ரெயின் ஆனா மட்டும்தான் என்னதுன்னா அவனை யூதன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வர வைப்பாங்க. ம், அதுக்கப்புறம் ம். தான் அவன் வந்து யூதனா அங்கீகரிக்கப்படுவான். ஒரு புறஜாதி ஒரு ஆள் ஓ! வரணும்னா அந்த டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிடுவான் நிறைய வாட்டி, நிறைய பேர். கண்டிப்பா. ஓகேவா? ம், ம். அப்ப பாருங்க, இப்ப முஸ்லீமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டினா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள என்டர் ஆயிடலாம். ம், ம். இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறியா, நீ எங்க கடவுளை ஏத்துக்கிறியா, முஸ்லீம் ஆயிடுறியா சொன்னோன்னா ம். இது பண்ணி உள்ள எடுத்துருவாங்க, சேர்த்துருவாங்க. ஆனா யூதர்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ம், ம். அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சொல்ற அந்த விஷயத்த ஜனங்கள். ஐடென்டிட்டிய வச்சிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பைபிள் வந்து யார்கிட்ட மட்டும் தான் இருந்தது? யூதர்கள் கிட்ட மட்டும் தான் யூதர்கிட்ட இருந்தது மட்டும் தான் இருக்கு. ஆமா. பழைய ஏற்பாடு காலத்துல. ஓகே, ஆனா எப்ப வந்து கிரைஸ்ட் வந்தாரோ அப்போ பிரஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுச்சு? போக ஆரம்பிச்சு சேர்க்கப்பட்டுச்சு. சொல்லப்பட்டுச்சு. ம். செய்யப்பட்டது. ஓகே, அப்போ என்ன ஆச்சுன்னா யூதர்கள் வந்து அறிவுல ஏன் பயங்கர சிறந்தவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் எல்லாருமே என்னதுன்னா டெய்லியுமே வந்து சினகாக்ஸ் சினகாக்ஸ் சொல்லும் போது ம். என்னதுன்னா அந்த கூடுற இடம். கூடுற ஓகே, இடம். ஆமா. ம். அவங்க தேவாலயம் கிடையாது. தேவாலயம் சொல்றது எருசலேம்ல இருந்தது. ஆனா இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் லேவி ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்திலயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ம். பட்டணத்திலயும் வந்து இருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஜெபாலயத்தை வந்து உண்டு பண்ணுவாங்க. உண்டு பண்ணி அங்க ம். வந்துதான் அதனாலதான் நிறைய பாத்தீங்கன்னா ஜெபாலயம் சொல்லி பார்ப்பீங்க. தேவாலயம். ம். ஓகே, ஆமா. ஓகே, ம். புதிய ஏற்பாடுல. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சினகாக்ல வந்து எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அந்த ஐசியா புத்தகத்தை ம். படிச்சாரோ அந்த மாதிரி என்ன படிச்சார். பண்ணுவாங்கன்னா ம். ஒவ்வொரு சாபத்து ஒவ்வொரு நாள்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் வந்து படிப்பாங்க. ம். இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த படிக்கிற விஷயங்கள் புரியுது. அவங்க அது படிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொல்லி தெரியுது. அதை பத்தி தியானிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்குது. அதெல்லாம் கிடைக்குது. ஆனா இந்த விஷயம் வந்து மத்த ரிலிஜன்ல கிடையாது. கிடையாது. நான் ஆமா, சொல்றது ஆமா. கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னாடி சொல்றேன். மத்த ரிலிஜன் சொல்லும்போது ம். இப்போ கிரேக்க மதமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ம். ரோமர் இன்னொன்னு அதுக்கு மதம், முன்னாடி. ஹிந்து மதம். ஓகே, இந்த மதங்கள்லாம் கிரேக்க மதம், ஹிந்து மதம் வச்சுக்கலாம். ஏன்னா இஸ்ரேல் மதம் இது இஸ்லாம் வந்து அப்போ வரல. இஸ்லாம் வந்து 600 தான் வந்துச்சு இஸ்லாம் மதம். ம். ஓகேவா? ஓகே, சோ ஓகே. இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா இவங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனாலதான் தேவன் ம். என்ன சொல்றாருன்னா நீ நடக்கும் போதும் சரி, நீ உட்காரும் போதும் சரி, நீ படுக்கும் போதும் சரி, உன் ம். கையில நீ வந்து என்ன பண்ணிக்கோ, கட்டிக்கோ, உன் தலையில நீ கட்டிக்கோ. வச்சுக்கோ, ஆமா. அது தியானம் பண்ணிட்டே அடையாளமா இரு. வச்சுக்கோங்க. ம். அடையாளம் வச்சுக்கோ. அப்போ வந்து தேவன் எப்படி பேசினார் சொல்லி பாத்தீங்கன்னா வார்த்தையின் மூலமா பேசினாரு. அந்த வார்த்தைகளை என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க, எழுதுனாங்க. அந்த எழுதுனதை என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாரி அந்த ஜெபாலயத்துல ஜெபாலய சாபத் டைம்ல. சாபத் டைம்ல வந்து அது படிக்கிறாங்க, பேசுறாங்க சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது மத்த ரிலிஜன் கிடையாது. அவங்கள மத்த ரிலிஜன்லாம் என்னதுன்னா கிரேக்க இவங்கலாம் போனாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, பலி கொடுப்பாங்க,
எங்களுக்காக இது வேண்டிக்கிறாங்க, இது சரி பண்ணுங்க சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து மனுஷன் பலி, ஆடு பலி அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து எனக்கு தேவை இருக்கு, எனக்கு செய்யுங்க சொல்லுவாங்க. தியானிக்கிற சொல்ற பழக்கமே கிடையாது மத்த மதத்துல. தியானம்னா என்னது? வேதத்தை படிச்சுட்டு அதை பத்தி பேசுறாங்க. ஓகே, பேசுறாங்க. தியானிக்கிறது அந்த மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது மற்ற ரிலிஜன்ல. ஹிந்துலயும் சரி, கிரேக்கத்திலயும் சரி அந்த டைம்ல. ஆனா எப்ப கிறிஸ்டியானிட்டி வந்துச்சோ, கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுச்சுன்னா இந்த தியானிக்கிற விஷயத்த உலகம் எங்கும் ஸ்ப்ரெட் பண்ணிச்சு. ஓகே, அதனால்தான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அப்போஸ்தலர் பவுல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சினகாக்ஸ், அந்த தேவாலயத்துல வந்து கூடி அங்க வந்து தேவனோட வசனத்தை வந்து சாட்சியா சொல்றா சொல்லி கொடுக்குறோம். அது மூலமா நிறைய பேர் கேட்டாங்க. கிரேக்கர்கள், நிறைய நிறைய பேர், ரோமர்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க, கேட்டு விசுவாசித்தாங்க. அப்போ அந்த யூரோப் நேஷன், ஐரோப்பிய தேசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ தேசமா மாறிச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து வராங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்க இந்தியா பிடிக்கதான் வந்திருக்காங்க. பிடிச்சி அதுல இருக்க வளத்தை எடுக்க வராங்க. ஆனா அவங்க கூட சில நல்லவங்க வந்தாங்க. யார் அவங்க? மிஷனரிஸ். அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த இதெல்லாம். ஆனா முக்கியமா ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்னன்னா ஸ்கூல்ஸ் தான். ஸ்கூல், எஜுகேஷன். எதுக்கு அது கொடுத்தாங்க? அவங்க நோக்கம் என்னது? அவங்க எப்படியாவது பைபிள் படிக்கணும் சொல்லிட்டு. இப்ப அவங்க செஞ்ச, நீங்க எந்த ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் நான் எங்க படிச்சேன் சொல்லி கேட்டாங்கன்னா நான் கிறிஸ்டியன் கான்வென்ட்ல படிச்சேன். அதுதான். அதுக்கப்புறம் தான் இப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா ஹிந்து ஸ்கூல்ல வந்து இது வருது. அது அந்த மிஷனரிஸ் வர முன்னாடி வரைக்கும் யாரு மட்டும்தான் படிக்க முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா ஹையர் கிளாஸ் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ், குருகுலம் சொல்லிதான் இருந்தது. அவங்க மட்டும் படிக்க முடிஞ்சது சொல்லி போகும். ஓகேவா? அதுவும் அவங்களுடைய அந்த வேதங்கள் அதான் அவங்க படிப்பாங்க, மத்தபடி வேற கிடையாது. ஆனா எப்ப வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்காங்க, எப்போ கிறிஸ்டியன் வந்தாங்களோ அப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கு? படிப்பு. அப்போ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய தேசத்துலயும் பரவுச்சு. ஓகே, எல்லா இடத்துலயும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் என்னதுன்னா, படிப்பு சொல்றது வந்து வெறும் ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் போச்சு. அது போனதுனால என்னாச்சுன்னா நியூட்டன் மாதிரி சாதாரண ஒரு ஆளு, ஓகே, ஒரு வீட்டு ஆளு, அவரு புரிஞ்ச விஷயம் வச்சு அவ்வளவு தூரம் எழுதிருக்காரு, தியரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல்பர்ட் சாதாரண ஒரு ஆளு என்ன பண்ணிருக்காரு? அவ்வளவு எழுதிருக்காரு. அப்ப இதுக்கான வேற எங்க இருந்து வந்தது? பைபிள். அந்த தியானம் பண்றது அந்த கிறிஸ்டியானிட்டி மூலமா ஸ்ப்ரெட் ஆனது. நீங்க படிக்கணும் சொல்ற ஒரு உணர்வை வந்து எல்லாருக்குமே கொடுத்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வரலன்னா யூதர்களுக்கு மட்டும் தான் இருந்ததுன்னா அந்த விஷயம் இந்நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காது? இந்த டெக்னாலஜி வந்திருக்காது, நம்ம டெவலப் ஆயிருக்க மாட்டோம். ஓகே, அப்ப இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோம் பேக்ரவுண்ட்ல. ஓகே, அப்ப இந்த மாற்றம்லாம் என்னதான் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, கோஹினூர் டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்க கொடுத்த முக்கியமான விஷயம் என்னதுன்னா சமம். எல்லாருமே அந்த சமத்துவம் வந்து எதுல இருந்து வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மத்த ரிலிஜன்லாம் சொல்லவே இல்லை. ஓகே, முஸ்லீமா இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க? எனக்கு அடிமை தான் நீனு, எனக்கு கீழே தான் இருக்கிற, நீ இல்லைன்னா நீ வரி செலுத்தணும் சொல்ற அந்த இதுலதான் இருந்தது. ஆனா கிறிஸ்தவ மட்டும்தான் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் எனக்கு ஈக்குவல் தான் நீன்னு சொல்ற அந்த விஷயத்த வந்து சில மிஷனரிஸ், நிறைய பேர் கிடையாது, மிஷனரிஸ் நல்ல மக்கள்னால என்ன பண்ணப்பட்டதுன்னா பொதுக்கப்பட்டது. அதனால சில பேர் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சிருக்கோம் மிஷனரிஸ் அவங்க செஞ்ச நன்மைகள். இது வேணா எழுதிக்கோங்க.
ஓகேண்ணா. ஓகே. சோ இந்த அறிவியலும் வேதமும் சொல்ற அந்த விஷயம், இந்த டாபிக்ல நம்ம பாக்குறதுல என்னதுன்னா, இந்த பைபிள்ல உலகம் உருண்டை சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த இடத்துல தொங்குதா சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வாட்டர் சைக்கிளா இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் ஆமா. இல்லாதபடிக்கு இந்த உலகம் வந்து சயின்ஸ், ஓகே, அறிவியல் சார்ந்தபடி இந்த போறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதாகமம் தான். பைபிள். ஏன்னா கிரைஸ்ட் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அறிவு பெருகுச்சா? ஓகே, இல்ல. அந்த குளோபலைசேஷன் சொல்றது வந்து இது வரல, எதுவுமே வரல. ஓகேவா? என்னதான் வந்து இந்தியால இருந்து அங்க ரோமானியா தேசத்துல போயிட்டு அங்க சில்க் ரூட், ஓகே, அந்த இவங்களோட ஸ்பைசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோம்ல வித்தாங்க. அங்க இருந்து ரோம்ல இருக்க பொருள் எல்லாம் இங்க வந்து இது பண்ணாங்க. ஓகே, பண்ற மாற்ற முறை எல்லாம் நடந்தது அந்த காலத்துல கப்பல் மூலமா தமிழர்களுக்கும் ரோமர்களுக்கும் நடந்தது. ஆனா அறிவு பெருகுச்சா? இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துச்சா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. போவாங்க, கப்பல்ல வருவாங்க, இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த ஒரே லாங்குவேஜ் வந்தது, பாபேல் கோட்டை நம்ம பார்த்தோம், ஒரே லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த கிறிஸ்துவம் சொல்ற கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி யூதர்கள் மட்டும் வந்து ஞானத்துல வந்து பயங்கரமா சிறந்து இருந்தாங்களோ, அவங்க படிச்சு படிச்சு படிச்சு, ஓகே, ஏன்னா மத்த மதம் எல்லாம் வந்து பக்தி பக்தி பக்தின்னு போயிட்டு இருந்தாங்க. இவங்க படிப்பு மூலமா தான் இந்த தேவ கொடுத்த வார்த்தைகளை அவங்க படிச்சு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது தியானிக்கிறது மூலமா தான் இவங்க வந்து சிறந்தவங்களா மாறினாங்க. ஓகே, மத்தவங்களா நான் எவ்வளவு பக்தியா இருக்கேன் பாருங்க, என் கையை என்ன கொடுக்குறேன், என் கழுத்து நான் தலையில தேங்காய் உடைக்கிறேன், இல்லைன்னா என் கையில நான் அழகு குத்திக்கிறேன், வாயில அழகு குத்திக்கிறேன் சொல்லி இப்படிதான் பக்தியை காமிச்சாங்க. இது மூலமா ஞானம் பிறக்காது, முட்டாள்தனம் தான் பிறக்கும். ஓகேவா? ஆனா பைபிள் தான் சொல்லுது, இதான் சொல்லிட்டேன். ஈவன் நீங்க முஸ்லீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாட்டையை வச்சு அடிச்சுப்பாங்க, கத்தி வச்சு வெட்டிப்பாங்க. ஓகே, இது எப்படின்னா அந்த காலத்துல பாகால் ஒரு அங்க வந்து எலியாவுக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்த விஷயம் தான் இங்க பாக்குறோம். ஓகே, அப்போ இந்த பைபிள் தேவனுடைய விஷயம் ஒருத்தன் படிக்கும் போதுதான் அவன் ஃபர்ஸ்ட் உண்மையான காமன் சென்ஸுக்கே வரான். ஓகே, அப்பதான் ஞானவான ஆவறான். அதுக்கான வித்துட்டதே என்னதுன்னா, கிரைஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுவிசேஷம் வந்து உலகமெங்கும் பரவுனதான் என்னாச்சு, அந்த அறிவு வந்து பெருக ஆரம்பிச்சு. எல்லாருமே ஈக்குவல் வந்து சமத்துவம் சொல்ற, படிப்புன்னு சொல்ற அந்த நாலேஜ் எல்லாரும் படிக்கணும். ஏபிசிடி சொல்ற, இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல ஆஹியா இருக்கட்டும், எல்லாமே படிக்கணும் சொல்றது. ஓகே, இது இந்தியாலயும் மாற்றம் அடைந்தது, உலகத்துல எல்லா இடத்துலயும் மாற்றம் வந்தது. இதுதான் சொல்லி பார்க்கறோம். ஓகே, இது யாராலையும் மறுக்க முடியாது. இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸே இவன் பாக்குற ஐன்ஸ்டைனா இருக்கட்டும், நியூட்டனா இருக்கட்டும், இல்ல ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸா இருக்கட்டும், அவங்க பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க போனதுல எங்க போனாங்க பாத்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் இதுதான் இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஏன்னா படிப்பு வந்து எல்லாருக்குமே போகணும்னு சொல்லிட்டு அது மூலமா அவங்க எதுக்காக கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அது மூலமா தேவனோட வார்த்தையை படிப்பாங்க சொல்லிட்டு படிப்பாங்க. ஆமா. ஓகே, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அடுத்து தேவனே இல்ல எதை பிடிக்குமோ அதை விட்டுட்டாங்க. ஆமா, எது இம்பார்ட்டன்டோ அதை விட்டுட்டாங்க. ஓகே, சோ இதுதான் நம்ம பாக்குறோம் மனுஷனோட நிலைமை அதுதான். ஓகே, இன்னொன்னு கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னதுன்னா, இப்ப இந்தியா வந்து இந்த அளவு வந்து வளர்ந்ததுக்கு காரணம் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து அமெரிக்காவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்ப எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து அமெரிக்கால வேலை கிடைக்குது சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, போவீங்களா போக மாட்டீங்களா? போவீங்க. இதே வந்து ஆப்பிரிக்கால வேலை கிடைக்குது சொன்னாங்கன்னா யோசிப்பீங்களா? இல்ல, போவீங்க. யோசிப்பாங்க. ஆமா, யோசிப்பீங்க. ஏன்? அமெரிக்கா நாடு. ஓகே, இதே நீங்க வந்து ஈரான்ல உங்களுக்கு வேலை கிடைக்குது சொன்னா போவீங்களா? இல்ல, கண்டிப்பா போக மாட்டீங்க. ஓகே, சரி, சப்போஸ் இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறேன், இல்ல நீங்க இந்தியால அனுப்புறேன், நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அமெரிக்கா தான் போறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்து நாடு. ஓகே, அப்போ இத நீங்க கம்பேரிசன்ல பார்க்கும்போது கூட கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு அங்க என்ன இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒரு நல்ல பெட்டரான ஒரு சிஸ்டம் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஈஸியா மூவ் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த மதம் சார்பான ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? சோ அந்த அது எது கொடுக்குது, அந்த அறிவு தான் கொடுக்குது. ஓகேவா?
ஸோ இதான் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்தியா வந்து டெவலப் ஆகிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இரண்டாம் உலக போர்ல வந்து நார்த் கொரியாவை வந்து யாரு எடுத்துக்கிட்டாங்கன்னா, போருக்கு அப்புறம் உலக போருக்கு அப்புறம் நார்த் கொரியாவை வந்து ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, கம்யூனிசம். சவுத் கொரியா வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ சவுத் கொரியா வந்து செழிப்பா இருக்கா, நார்த் கொரியா செழிப்பா இருக்கா? இப்போ சவுத் கொரியா தான் செழிப்பா இருக்கு. சவுத் கொரியா தான் செழிப்பா இருக்கு. ஓகேவா? இங்க வேர்ல்டு இதுல பாத்தீங்கன்னா நைட் ஸ்கைல பாக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு டெவலப் ஆயிருக்கா டெவலப் ஆகலையா சொல்றத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதுல எந்த அளவு லைட் எரியுது சொல்லி பார்ப்பாங்க. நைட்ல வந்து லைட் அடிச்சா லைட் எந்த அளவு எரியுதோ அந்த அளவு டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா. ஓகே, நைட்ல நான் சொல்றது நைட்ல. ஓகே. கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. நைட் தான் லைட் போடுவாங்கல்ல. ஓகே. ஆமா. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா இதுதான் கொரியாவோட வரைபடம். கொரியா. இது சவுத் கொரியா. இந்த பார்டர். சவுத் கொரியா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? அமெரிக்கா கிட்ட இருக்கு. இல்ல, ஆமா, வெளிச்சம். கம்யூனிசம் எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல. வெறும் அவங்க நாட்டு தலைநகரம் பாத்தீங்களா, அதுல மட்டும் தான் லைட் எரியுது. இதுதான் என்னதுன்னா உலகத்தோட நிலைமை. இதை நீங்க சைனா வந்து பாத்துட்டு சைனா பாருங்க எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. சைனா பாருங்க பயங்கரமா இருக்குன்னா, அங்க இருக்க மக்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, பேசவே முடியாது. ஒரு பெரிய அதிபர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க நாட்டு பாலிடிக்ஸ் அகைன்ஸ்டா, பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா பேசிட்டாரு. பேசினதுக்கு அதான் ஆளே காணும். பேச்சுலாம் கிடையாது. நான் சொல்றதை நீ செய் சொல்றதுதான். சோ இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு மத்த நேஷன் கண்ட்ரி என்ன பண்ணது கூட தெரியாது. எங்களுக்கு ஃபுல்லா மூடிட்டாங்க. மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க உள்ள. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா ஒரு நாட்டை வந்து வளர்க்கறதும், இப்ப சைனா வளர்ந்ததே பாத்தீங்கன்னா அமெரிக்கானால தான். ஏன்னா அவன் தான் என்ன பண்ணா நிறைய மேனுபேக்சரிங் கண்ட்ரி சிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்க இது பண்ணான், அசம்பிள் பண்றதுக்கான கொடுத்தான். டிசைன் பண்றது அமெரிக்கால பண்ணா, ஆனா எல்லா மேனுபேக்சரிங் ரெடி பண்றது எல்லாமே அங்கதான். ஆமா, அங்கதான். சைனா மேட் இன் சைனா சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனாலதான் இவ்வளவு டெவலப் ஆச்சு. இப்ப இந்தியாவுக்கு வந்து டெவலப் ஆறதுக்கு காரணமே என்னது? ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டு எங்க இருந்து வந்துச்சு? அமெரிக்கால. அப்ப அவன் என்ன பண்றான்? எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம இந்தியால என்ன பண்றோம்? அந்த நன்மையை வாங்கிட்டு இப்ப வேலை கிடைச்சதுன்னா நான் அமெரிக்கா போயிடுவோம் சொல்லி ஜாலியா போவோம். ஆனா இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அமெரிக்கா கெட்டவன், அமெரிக்கா ரஷ்யா தான் எங்களுக்கு நண்பா சொல்லிட்டு. ரஷ்யா கிட்ட என்ன கிடைச்சது இந்தியாவுக்கு? ஏதாவது ஐடி ஃபீல்டு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்களா? சோ அவன் செஞ்ச சில காரியங்கள் இப்ப என்ன விஷயம்னா, ஒரு டெமோக்ராட்டிக், அந்த டெமோக்ரஸி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் வேல்யூல இருக்குது. ஓகே, எல்லாருமே மக்கள் ஆட்சி, மக்கள் வந்து 4 வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஒரு ஆளு சூஸ் பண்ணணும் சொல்ற ஒரு ஆட்சி முறை இருக்கு. ஓகே, டெமோக்ராட்டிக். ஆனா இந்த மாதிரி நீங்க கண்ட்ரில சைனாவா இருக்கட்டும், நார்த் கொரியாவா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவா இருக்கட்டும், ரஷ்யால புதின் வந்து 2000ல வந்தான். ஒண்ணுமே என்ன பண்றான்? அவன் தான் இருக்கான். இன்னும் இறங்கல, பதவி விட்டு இறங்கல. ஆமா, அவன் கூட ஆப்போசிட்ல இருக்கவனு சாவடிச்சுட்டான். புதுசா வந்து ஜெயில இருக்கு அவன் ஆப்போசிஷன் இருக்கோட சொல்லி தரப்ப எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டான். ஆமா. ஓகே, சோ இப்படிதான் வந்து நார்த் கொரியா அதிபரும் அப்படிதான். அவருக்கு ஆப்போசிஷன் வந்து 0.07 தான். 99.93 வந்து அவனுக்கு எவனாவது ஒருத்த மாத்தி சொன்னாலும் முடிஞ்சது கதை. முடிஞ்சது, அதுதான். ஓகே, சோ என்னதுன்னா கேள்வி என்னதுன்னா, அந்த 07 யார் பாஸ் சொல்லி கேக்குறாங்க. அதை வெளிப்படுத்தல. ஓகே, வெளிவிடாம சொல்ல மாட்டாங்க, சொன்னா முடிஞ்சது. ஓகே, இது டெமோக்ராட்டிக் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மக்களாட்சி சொல்லி சொல்லுவாங்க. மக்களாட்சி கிடையாது, ராணுவ ஆட்சி. இதெல்லாம் வந்து டிக்டேட்டர்ஷிப், அதிகாரம். அப்ப பாத்தீங்கன்னா உன் நண்பனை வச்சு நீ யார் சொல்லி தெரிஞ்சுப்ப. இப்ப இந்தியா என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யாவை தான் நண்பனா வச்சுக்குதுன்னா, அப்ப என்ன பண்ணுது ரஷ்யா? அந்த மக்களை வந்து பக்கத்துல வளர்த்து விட்ட நாடும் சரி, சைனாவா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், நார்த் கொரியாவா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே தலைவன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா அங்க இருந்தா கம்யூனிசம் வந்துச்சு. ஓகே, சோ கார்ல் மார்க்ஸ், இல்லைன்னா வந்து லினன், இல்லைன்னா வந்து
அந்த இது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ யார் இருந்தாருன்னா ஸ்டாலின். ஸ்டாலின். ஓகே ஓகே. ஓகே. ஸோ அவங்களாம் பயங்கரமான கம்யூனிசம் ஆளுங்க. அதுதான் இப்போ வந்து இங்க சிங் சொல்லிட்டு ஒருத்தர் சைனால வந்து பிரசிடென்டா இருக்கான். ஓகே. அவன் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. மோடி என்ன பண்றாரு அந்த மாதிரி ட்ரை பண்றாரு. ஓகே. 2014 இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, 3வது டைம் இருந்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அவங்க ஓன் பார்ட்டியே வந்து நீங்க விலகிக்கோங்க சொல்றாங்க, ஆனா விலக மாட்டாரு. அந்த தனி கேட்டகரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து கிறிஸ்தவம் தான் என்ன பண்ணுதுன்னா எது கரெக்ட் எது ரைட்டு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுது. மற்ற மதங்கள்லாம் கிடையாது. ஓகேவா? இப்ப அறிவு பெருக்கிறதுக்கு காரணமும் இதுதான், பைபிள் தான், இல்லைன்னா தேவனுடைய அந்த கிறிஸ்தவம் தான். அது உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இப்ப எல்லாருமே வந்து ஓரளவு டெவலப் ஆயிருக்கிறது காரணமும் கிறிஸ்தவம் தான். ஸோ அதே நேரத்துல யாரெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டியன் நேஷனா இருக்காங்களோ, கண்ட்ரியா இருக்காங்களோ, அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க மற்ற தேசங்கள், அமெரிக்கா இல்ல யூரோப். ஓகே. ஆனா யூரோப் குறைஞ்சிட்டே வருது. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க, அதனாலதான் நல்லா டெவலப்பா இருந்தாங்க. சரி, பேக் டு டாபிக் வரலாம். ஸோ இப்ப நம்ம அறிவியல் பத்தி பார்த்தோம். இது மூலமா நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது? வேதாகமத்துல சொல்லப்பட்ட அறிவியல் காரியங்கள் டைரக்டா உண்மையா இருக்கு. ஓகே. அதே நேரத்துல இந்த அறிவியல் வளர்றதுக்கான காரணமே எதுதான் சொல்லி பாத்தீங்கன்னா வேதாகமம், பைபிள் தான் சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுவே நம்ம வந்து சாட்சி சொல்லலாம். இப்ப யாராவது நம்ம அந்த பேதுரு சொன்னபடி யாராவது நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கையை கேட்டாங்கன்னா, பாருப்பா அது கோர்வையா இருக்கு, 40 பேர் எழுதுனாங்க, அது இது டைரக்டா ஒண்ணு கூட மிஸ் ஆகல. ஆரம்பத்துல எப்படி மனுஷன் விழுந்தா அதை எப்படி தேவன் காப்பாத்துறாரு சொல்ற திட்டம் போட்டுருக்காரு. யார் மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஓகே. அதே மாதிரி 2வது படத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இன்டெகிரிட்டி, நேர்மை மற்றும் உண்மைத்துவம். ஓகே. அதுல சொல்லப்பட்டது ஒவ்வொரு நகரமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஏரியாவா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆட்களா இருக்கட்டும், அது ஹிஸ்டரியிலே இருக்கு, ரெஜிஸ்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அங்க சொல்லப்பட்ட ஒரு ஆளை பத்தி, ராஜாவா இருந்தாலும் அவர் ராஜா மிகைப்படுத்தி பேசாம தேவனை மட்டும் தான் மிகைப்படுத்தி பேசுறாங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா சொல்லிட்டு. ஆனா மத்த பேர்லாம் ராஜா தான். அவங்க செஞ்சு நன்மை எழுதிருக்காங்க, தீமை எழுதிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி அறிவியல் சார்ந்ததும் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கு சொல்லி போறோம். ஓகே. சோ 4வது பாயிண்ட் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சோ தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா என்னது? முன்னாடி நடக்க போறத பின்னாடி நடக்க போற முன்னாடி சொல்லிடுறது. இப்பயே சொல்றது. இப்ப வந்து குடுகுடுப்புக்காரன் வரான் வீட்டுக்கு, நல்ல காலம் பிறக்குது சொல்லிட்டு. அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, இந்த வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுது, நீங்க வந்து இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல, இல்ல 1 மாசத்துல, இல்ல 1 வருஷத்துல நீங்க வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க. ஓகே சொல்லிட்டு சொல்றான். ஓகே. இது தீர்க்க தரிசனமா? இல்ல, இதுவும் நடக்க போற காரியத்துக்கு முன்னாடி சொல்றது தானே. ஆமா. இது வந்து சொல்ல முடியாது, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. இது என்னது? குறி சொல்றது. பைபிள் என்ன சொல்றான்? குறி சொல்றவன், குறி சொல்லுது. குறி சொல்றவன் இதனால பண்றான், எப்படி பண்றான்? பிசாசுனால. இது பிசாசுனாலதான். ஆமா. ஓகே. ஏன்னா எந்த ஒரு வார்த்தையும் தேவனுடைய பிள்ளைகள் மூலமா வரலன்னா அது எல்லாமே என்னது? பிசாசு மூலமா. அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அவனும் வந்து எதிர்காலத்தை பத்தி தான் சொல்றான், தேவனும் எதிர்காலத்தை பத்தி தான் சொல்றாரு. ஆனா தேவன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திட்டத்துக்கு ஏத்த எதிர்காலமா இருக்கு. தேவன் ஒரு பிளான் போடுறாருன்னா இந்த பிளானுக்கு ஏத்த எதிர்காலம். ஓகேவா? ஒரு தனிப்பட்ட நாட்களுக்கு ஏற்ற எதிர்காலம் கிடையாது. இப்ப தாவீதுக்கு வந்து தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. அது மூலமா தேவன் என்ன பண்றாரு? ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. அவருக்கும் சரி அவங்க சந்ததிக்கே உருவாக்குறாரு. ஓகேவா? அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். ஆனா பொய் சொல்றோம் என்ன பண்றான்? அப்போ அந்த நேரத்துல உனக்கு என்ன நடக்கலாம் சொல்றான். அந்த விஷயம் தனிப்பட்ட ஆட்களுக்கு சொல்ற மாதிரி அந்த சொல்றாங்க சொல்லி. ஓகேவா? சோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள்னால வந்துச்சுன்னா அது
தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனோட கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள்னால் வரலன்னா அது பிசாசினால் கொடுக்கப்பட்டது. சார் சொல்லிக்கோங்க. 2 டிவிஷன் எழுதிக்கோங்க வேணா. ஆ இது 4வது டாபிக். இது வேதாகமத்தை நம்பலாமா சொல்றது. ஓகே. 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 சோ 2வது பாயிண்டா நம்ம பாக்குறது இதுல என்ன பாக்குறோம்னா, மத புத்தகம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பகவத்கீதா, ராமாயணா, ஓகே, மகாபாரதா. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள்ல பகவத்கீதா சொல்றதுதான் மகாபாரதம் இருக்கு. ஸோ மற்ற புத்தகங்கள்ல வேதங்கள், ஓகே, வேதங்கள், அந்த மாதிரி வேதங்கள், இல்லைன்னா இஸ்லாம் புத்தகம், குரானு, அந்த மாதிரி இல்லைன்னா ஜெயினிசம், புத்திசம், அந்த மாதிரி புத்தகங்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? தீர்க்க தரிசனம் முஸ்லிம்ஸ் சிலதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். முஸ்லிம்ஸ்ல சிலது இருக்கு. ஓகே. ஆமா ஆமா, அது கேள்விப்பட்டிருக்கேன். மற்றதுல தெரியல. ஐ திங்க் இந்த இதுல மகாபாரதம் எல்லாமே நடந்தது தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்க போறதை பத்திலாம் எழுதியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா கல்கி அவதாரம் சொல்லி சொல்லுவாங்க. ஓ ஓகே. கல்கி அவதாரம் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வரப்போகுது, அப்ப ரொம்ப பயங்கரமான பாடுகள் இருக்கும். திருப்பி அந்த ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குமா. ஆமா ஆமா. சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகே. அந்த பிரம்மா வந்து என்ன பண்ணுவாருன்னா உருவாக்குவாரு, இவர் வந்து காப்பாரு, விஷ்ணு வந்து, சிவன் வந்து அழிப்பாரு. இந்த சைக்கிள் ப்ராசஸ் மறுபடியும் அந்த இதுலதான் வந்து போயிட்டு இருக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. இதே மாதிரி இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ல வந்து சில தீர்க்கதரிசனம் இருக்கு. இதெல்லாம் சோ இது இஸ்லாம்ல சொல்றது அதீத், குரான் கிடையாது. அதீத் சொல்றது சப்போர்ட்டிங் புக்ஸ் சொல்லுவாங்க. அதுல என்ன வரும்னா சொல்றாங்கன்னா, the hour will not be established till the sun rises from the west. ஓகே. இது தீர்க்கதரிசனம் சொல்றது. சூரியன் வந்து எங்க இருந்து உதிக்குமா? வெஸ்ட்ல இருந்து உதிக்கும் சொல்றாங்க. வெஸ்ட்ல இருந்து. அது அப்படி உதிக்குமா? வாய்ப்பு இல்ல. ஈஸ்ட்ல இருந்து தான். ஆமா. ஓகே. ஆனா இது நீங்க படிக்கும்போது இன்னொன்னு நீங்க பார்க்கலாம். என்னதுன்னா, சோ என்ன சொல்றாங்கன்னா, when the slave woman give birth to her mistress, that means when a non-Arab will give birth to Arab, birth to Arab, and when you see barefoot, naked shepherd competing in the constructing tall buildings. Okay. 3 days later, after that, do you not know the man and the Allah, the messenger, the best சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எங்கேயோ ஒரு இடத்துல என்னதுன்னா, கம்பீட்டிங் இன் டால், கன்ஸ்ட்ரக்டிங் டால் பில்டிங்ஸ்.
ம். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு டால் பில்டிங்ஸ் சொல்லி வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் ம். ம். சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற சவுதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டால் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. டால்பில் ஆமா ஆமா. சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், போர்ஜ் கலீஃபா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆமா பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம்ல. ஆமா சோ ஆமா. அதை வச்சுட்டு இங்க பாருங்க, இதுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைய வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவர் ஓகே. பேர் ம். ப்ராஃபட், ம். முகமது ப்ராஃபட். ஆ. ஓகே. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அவர் ப்ராஃபட் சொல்லி சொல்றது என்னன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சன் வில் ரைஸ் இன் தி வெஸ்ட். எஸ். ஓகே. இதெல்லாம் தான் அல்லாஹ்ஸ் மெசஞ்சர்ஸ். இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றவன் அவன் வார்த்தை வந்து நிறைவேறுச்சுன்னா அவன் தேவனால் அனுப்பப்பட்டான். அது நிறைவேறலன்னா அது தேவனால் அனுப்பப்படாதவன். ஆமா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்னா டியூட்ரானமி உபாகமம் 19 நினைக்கிறேன். சாரி 18 நம்ம வந்து அது 18ல 21 படிங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகேவா? அப்ப எப்படி வந்து ஒருத்தர் சொல்றத வந்து உண்மையா பொய்யா சொல்லி சொல்றான்னா அது நடைபெறதா நடைபெறலையா? ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாம் மதமா இருக்கட்டும், இல்ல ஹிந்து மதத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்றது சின்ன சின்னது இருக்கு, ரொம்பலாம் கிடையாது. ஓகே. சில என்னன்னா ஒரு 100% இருக்குன்னா அதுல 1% சொல்லியிருக்காங்க. ஒன்னு இல்லைன்னா வந்து அதுக்குள்ள கம்மி 0.5%. ஓகே. ஆனா பைபிள் வேதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 50% கிட்ட என்ன இருக்கு? தீர்க்க தரிசனம் தான். அண்ணாவதே தீர்க்க தரிசனம் தான். இயேசு கிறிஸ்து எத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினாரு? பெத்லஹேம்ல பிறப்பாரு. ஓகே. அப்புறம் அவர் பேர் இம்மானுவேல். ஓகே. ஓகே. தேவதூதர் வந்து கொடுக்குறாங்க. அவர் என்னது எகிப்துல வந்து என் பிள்ளையை நான் அழைப்பேன் கொண்டு போயிட்டு அங்கிருந்து கொண்டு வந்தாருங்கிறது. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மேல எத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு? How many did Jesus fulfill from Old Testament? ஓகே. பாத்தீங்கன்னா the book 310 fulfillment by Jesus prophecies. 301 prophecy. ஓகே. இயேசு கிறிஸ்து இது பண்ணது. அப்ப பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொன்னாலே அது வேதம் தான். ஏன்னா தேவனே என்ன பண்றாருன்னா நான் யார் சொல்றத வந்து தீர்க்க தரிசனம் மூலமா தான் சாட்சி கொடுக்குறாரு. இப்ப நீங்க பார்த்த அறிவியல் மூலமாவும் சாட்சி கொடுக்கல, நீங்க பார்த்த அந்த நான் உண்மைத்துவமா பைபிள் இருக்கு சொல்றதுலயும் சாட்சி கொடுக்கல, இல்லைன்னா வந்து நீங்க பார்த்த அது 40 பேர் வச்சு நான் எழுதுன்னு சொல்றதுலயும் சாட்சி கொடுக்கல. தேவன் தானே சாட்சி கொடுக்குறது எதுல கொடுக்குறாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த டாபிக்ல தான். வேணா படிக்கலாம் அந்த வசனத்தை. ஐசியா 44 7ல இருந்து இல்ல 6ல இருந்தே படிங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். சரி, இதுல என்ன புரியுது?
அவர் முன்னாடி சொல்லிட்டாருங்கிறது அதையும் சொல்றாரு. நான் முன்னாடியே சொல்லி சரி வச்சிருக்கிறேன் நிகழ்காரியங்களும் ஆமா. சரி, இதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, ஆ, நீங்களே என் சாட்சிகள் சொல்றது, நீங்களே என் சாட்சிகள் சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கிட்ட ஆ, சொல்றாரு? நீங்க தான் என் சாட்சி சொல்லிட்டு. இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட. கரெக்ட். இது- இது- அப்போ ஆ, இஸ்ரேல் ஜனங்கள் தான் சாட்சி. இப்ப நீங்க வந்து ஆமா. வெளிப்படுத்தல ரெண்டு சாட்சிகள் சொல்லி நீங்க பாப்பீங்க 11ஆம் அதிகாரத்துல. வருவீங்க. ஆமா, 2 ஓகே, சாட்சிகள் வரும். ஆமா. ரெண்டு சாட்சிகள். அதுல ரெண்டு சாட்சிகள் யாரு? ஒரு சாட்சி வந்து இஸ்ரேல் மக்கள், ரெண்டாவது சாட்சி வந்து சபை, ஆ, தேவனுக்கு சாட்சி. ஓகேவா? ஓகே. ஆமா. அந்த மாதிரி இங்க நீங்க பார்க்கும்போது நீங்களே என் சாட்சிகள் பழைய ஏற்பாடுல சொல்றாருன்னா சொல்றாரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்களே என் சாட்சிகள். அவர் என்ன சொல்றாரு? தேவன் வந்து நானே முந்தினவரும் பிந்தினவரும், என்னை பிந்தினவர். இல்லாமல் ஆமா. வேறு தேவன் இல்லை சொல்லிட்டு இல்லை. ஆமா. ம். நான் பூர்வகால என்ன ம். படிங்க. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு. பூர்வ காலத்து ஜனங்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள். ம், ம். அதுக்கு பூர்வ முன்னாடி. காலத்து ஜனங்கள் சொல்றது இஸ்ரேல் மக்கள் தான் பேசுறாங்க. அவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஸ்தாபித்தது இப்ப ஸ்தாபித்தாரு? முதற்கொண்டு. ஆபிரகாம் ஸ்தாபித்தார். ஆபிரகாம்ல இருந்து. ஆமா. ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்ன சொல்றாரு? என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? யார்? என்ன சொன்னாரு ஆபிரகாம் கிட்ட? நீ பாருப்பா, உன் மூலமா பெரிய சந்ததி நான் உண்டாக்குவேன். ஆமா, ஆமா. உலக மக்கள் எல்லாருமே அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லி சொன்னாரு. ஓகே, அவங்க ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க? அடிமையா இருப்பாங்க. திருப்பி அவங்க வல்லமையா நான் வெளில கொண்டு வருவேன் சொல்லி என்ன பண்ணாரு? ஆமா. இன்னென்ன காரியங்களை அடிக்கடிக்கு சொன்னாரு. அதே வரிசையா மாதிரி வரிசையா நிறுத்தத்தக்கவன் யார்? ஓகே, அடுத்த வசனம் படிங்க. நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? விளங்க பண்ணினதும். விளங்க பண்றதும் என்னது? அதை நான் தீர்க்கதரிசனம் கொடுத்துட்டு அதை நான் உனக்கு புரிய வைக்கலையா? உனக்கு என்ன நடக்கும், என்ன செய்வேன் சொல்லிட்டு. ஓகே, அதனால நீ என்ன பண்ணாத? கலங்காத, திகைக்காத, பயப்படாத சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க தான் என் சாட்சிகள் சொல்லி, என்னை தவிர கண்மலை இல்லை. அப்போ தேவனே தன்னை குறிச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றது எதுல சொல்றாரு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல. சேலஞ்ச் பண்றது. இது என்னது? ஓப்பன் சேலஞ்ச். யாராவது இருக்கீங்களா? ஏதாவது கடவுள் இருக்காங்களா? கூட்டுங்கப்பா சொல்லிட்டு. அப்போ முஸ்லிம்ஸோட அல்லாவும் கிடையாது, இல்லைன்னா வந்து ஹிந்துஸோட விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கலாம் ஹிந்து முஸ்லீம் வணங்குறது வந்து நம்ம கடவுள் தான் வணங்குறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். நீங்க அல்லா சொல்றது நம்ம கடவுள் தான் பேசுறாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அந்நிய கடவுள். ஓகே, அது நீங்க இன்னும் ஆழமா நீங்க வந்து அதை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன கடவுள் வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த காலத்துல இருந்து அரபிக் கடவுள் ஆகிய அந்த மூன் காடு, சந்திர கடவுளை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கா நடுவில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கருப்பு கல்ல சுத்திட்டு இருப்பாங்க. எப்படி ஹிந்துஸ். சோ இதெல்லாம் அவங்களோட கலாச்சாரம். அந்த இது அந்த காலத்துல இருந்து நடக்கிறது. சோ ஆனா எங்களுக்கு கடவுள் ஒரே ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனா அது நடக்கிறதுல வேற. அது தேவனுடைய, அது ரொம்ப சாத்தானால உண்டாக்கப்பட்ட ஒரு மதம் சொல்லி பார்க்கணும். அது நம்ம அப்புறமா டீட்டெயிலா பார்க்கலாம் நம்ம. ஆனா இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா சேலஞ்ச் பண்றது என்னன்னா, என்னை தவிர வேற எந்த தேவன் கிடையாது, நானே கண்மலை சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன எக்ஸாம்பிள்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அடுத்த படிக்க வேணா வரிசையா? வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்.
அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்துல? இது வந்து தானியேல்ல ஏற்கனவே சொல்லிட்டார் தேவன். ஆமா. ஓகே, அப்ப இந்த நடக்க போற விஷயத்தை பத்தி தானியேல் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஆமா. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தானியேலுக்கு ரெஃபர் பண்ணோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தானியேல் படிச்சதை வந்து இங்க ரெஃபர் பண்ணிட்டு, இங்க பாருப்பா தானியேல் தேவன் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஒரு நிகழ்வு இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க நடக்க போகுது. எங்க நடக்க போகுது? எருசலேம்ல, யூதேயால தான். ஓகே, அப்ப என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ இத சொல்றாரு சொல்லி 33ல சொல்றாரு. கிபி 33 AD. ஓகே, ஃபால் ஆஃப் ஜெருசலேம். அது 76 ஆன அதுல 70 ஓகே, 70 AD ஆச்சுன்னா எருசலேம் வந்து விழுந்தது. இதே மாதிரியே ரெண்டாவது ஆலயம் வந்து ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அழிச்சிட்டாங்க சொல்லி போகிறோம். ஓகே, ஏன்னா இந்த 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்? முதல் ரெண்டு வசனத்துல 24 ஃபர்ஸ்ட் 2 வசனமா? இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? தானியேல் எந்த வசனத்தை ரெஃபர் பண்றாங்க? இத பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம். 11 கிடையாது, 9ஆம் அதிகாரம். இதுல உள்ளது 9ஆ? இது வந்து 9 ரெஃபர் பண்றாங்க. 11 சொல்றது அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே. தானியேல் 9. இதுல சூப்பரான ஒரு விஷயம் நீங்க கூட பார்க்கலாம். 70 வாரங்கள் சொல்லி வந்திருக்கோம். ஆமாண்ணே, அத பாத்துறேன். 25ஆம் வசனத்துல 25ஆம் வசனத்துல இருக்கா? ஆனா படிங்க அதுனா. இப்பொழுது நீ 24ல இருந்து படிவா. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரே அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? மேசியா வர்றத பத்தி. ஆமா. ஓகே, இப்ப நம்மளுக்கு என்னதுன்னா 2 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஒண்ணு என்னதுன்னா, எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா எருசலேம் எழுப்பெற்று கட்டப்பட்ட ஆணை பிறந்தது முதற்கொண்டு. ஓகேவா? எருசலேம் உடைய மதில்கள் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எருசலேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ரீபில்ட் ஆஃப் எருசலேம். ஓகே, ஆலயம் சொல்றது வந்து வேற ஆலயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைரஸ் ராஜா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கான ஆணையை வந்து சொன்னாரு, அது வேற. ஆனா இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா எருசலேம் கட்டுதல். எருசலேமே அங்க என்ன போட்டிருக்குன்னா இட் வில் ரீபில்ட் வீதிகள் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். எருசலேம் இது வீதிகள், அந்த சைடுல இருக்கிற அந்த கல்லுகள் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கையில வந்து கத்தி வச்சிருந்தாங்க, ஒரு கையில வந்து கட்டிடம் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் வந்து எருசலேம் கட்டினாங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஆணை எப்ப பிறந்துச்சு? அதுல இருந்து கல்வியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த கல்வி பண்ணும்போது கரெக்டா மெஸ்ஸியா வந்து ஞானசனம் எடுக்கிற டைம் வரும். ஓகே,
அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம 70 வார தீர்க்கதரிசனங்களை பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்ப ஓகே இருக்க ஓகே. தீர்க்கதரிசனம் பாக்குறது என்னன்னா, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கிபி 70ல எருசலேம் அழியுது. ம் இதை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மத்தேயு 24 சொல்றாரு, 15ல சொல்றாரு. அந்த ம் நாள் வந்து தானியேல் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மாறி காலத்துலாவது இல்ல மத்த காலத்துல வராதபடிக்கு எருசலேம்ல யூதேயில இருக்கவங்க மலைக்கு ஓடுங்க, ஓடி போயிடுங்க. ஆமா. ம் ஓகே, வீட்டுக்கு மேல இருந்தவங்க திரும்பி வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பொருள் எடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க, போயிடுங்க, இறங்காதீங்க. இறங்காதீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் உமன், ஓகே, ஏன்னா பிள்ளைகள் கற்பவதிக்கு பால் கொடுத்து. பால் ஐயோ. குடிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஐயோ. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது, தூக்கிட்டு ஓட ஆமா. முடியாது, நடக்க முடியாது, ஆமா. அதனால fast ஆ ஓட முடியாது. என்னதுன்னா, இந்த கிபி 70ல வந்து ஒரு ரிவோல்ட் நடக்குது. எதுனா ம் யூதர்கள் என்ன ம் பண்றாங்கன்னா, ரோமருக்கு against சண்டை போடுறாங்க. அப்ப ம் என்ன பண்றாருன்னா, வெஸ்பேஷியன் சொல்ற ஒரு இவர் ஒரு ஜெனரல் ஆக்சுவலா. அப்ப நீரோ தான் மன்னனா இருந்தான் அந்த டைம்ல. ம் அவன் என்ன ம். பண்ணிட்டான்னா, நீரோ மன்னன் வந்து ரோம வந்து எரிச்சிட்டான். தெரியுமா அது? அது ரோம வந்து ஃபுல்லா கேள்விப்பட்டது. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீரோ பர்னர் சொல்லி நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணிருக்கோம். சீரியலா ம் நம்ம பர்ன் பண்றது. சாஃப்ட்வேர் பேர் நீரோ பர்னர் சொல்லியிருக்கோம். ஓகே. ஏன்னா ஆமா ஆமா, அது பார்த்துருக்கேன். ஓகே. ஆமா. நீரோ பர்னர் எதுனா நீரோ வந்து ரோம எரிச்ச மாதிரி அது பேரை நீரோ பர்னர், சிடி ம் பர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு பர்னர் பேர். பர்ன் பண்றது. ஆமா. அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பழியை தூக்கி கிறிஸ்தவர்கள் மேல போட்டாங்க. அதனால வந்து 66ல 65 பாத்தீங்கன்னா இவர் இறந்துட்டாரு. வேற பவுல்லாம் வந்து தலையை சாவடிச்சிட்டாங்க. ம் பேதுரு வந்து தலைக்கீழ வச்சு சாவடிச்சாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ. யார் கொன்னது பாத்தீங்கன்னா நீரோ தான். நிறைய ம் அப்போஸ்தலர்கள் சாவடிச்சு கிறிஸ்தவர்களை மாதிரி பழி அவங்க மேல போட்டாங்க. அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி. ஓகே, அப்புறம் என்ன ஆச்சுன்னா நீரோவும் இறந்துட்டாரு கொஞ்ச நாள்ல. இறந்த ம் உடனே வெஸ்பேஷியன் தான் ஜெனரல். அந்த நீரோவுடைய ஜெனரல்னா தளபதியா இருந்தவர் யாருன்னா வெஸ்பேஷியன் சொல்லி ஒரு ஆள். ஓகேவா? ம். இங்க பாத்தீங்கன்னா வெஸ்பேஷியன் சீசர் எம்பரர். அவர் என்ன ஆயிட்டாருன்னா, நீரோ இறந்தது பிறகு அவர் வந்து பெரிய ஆள் ஆயிட்டார். ஓகே. ம் ம். ஓகே, இவர்னா 69ல இருந்து 79. என்னாச்சுன்னா 79. 70 ஓகே. என்னாச்சு, இதுக்கு முன்னாடி ஃபுல்லா. வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவரு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, ஏப்ரல்ல இருந்து டிசம்பர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஓகே. இருந்தாரு. ஆனா கொஞ்சம் பீரியட் தான் இருந்தாங்க. ஓகே, மாசங்கள்ல தான் இருந்தாங்க. நீரோ தான் வந்து பெரிய ஆளு. ஓகே ஓகே. 68ல 69. ஓகேவா? ஜனவரி, ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வெஸ்பேஷியன் வந்துட்டாரு அதுக்குள்ள. என்னாச்சுன்னா முற்றுகை எப்ப போட்டாங்கன்னா 67ல போட்டாங்க. ஓகே, ஓகே. 66ல போட்டாங்க. 6ல இருந்து 7 வருஷம் போடுறாங்க. ம் ஓகேவா? அதுல கிபி 70ல வந்து என்னாச்சுன்னா இந்த இவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா எம்பரர் ஆயிட்டார் 69ல. இவரோட ஓகே. பையன் தான் வந்து டைட்டஸ். அவன் வந்து ஜெனரலா இருக்கான். அவன் என்ன பண்ணான்னா ஒட்டுமொத்த இதையும் வந்து ஜெருசலேமையும் அழிச்சிட்டான் 70ல. ஓகே ஓகே. ம். இப்ப இதுதான் நம்ம வந்து எங்க பாக்குறோம்னா தானியேல் 9ல பாக்குறோம். 9 என்னதுன்னா 27ஆம் வசனத்துல பாருங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பாருங்க, அருவருப்பான ஒரு வாரம் அளவும். ஒரு வாரம் சொல்லும்போது 7 நாட்கள். நாட்கள். ஆமா. தீர்க்கதரிசனப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒரு வருஷத்துக்கு கணக்கு. வருஷத்துக்கு. ஆமா. ஓகேவா? அதுபடி பார்க்கும்போது அந்த அதிபதி யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா சொல்லும்போது அந்த அதிபதியை. ஏன்னா 26ல பாத்தீங்கன்னா படிச்சீங்கன்னா அந்த ரூலரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது வேணா படிங்க. ஓகே. 26. எத்தனை நாள்னு? 26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு. பிரபு வந்து என்ன பண்ணுவானா அழித்து போடுவானா. ஓகே, வரப்போற பிரபு என்ன பண்ணுவானா அழிச்சிருவார். நகரத்தையும் ஆலயத்தையும் சாங்சுரி. ஓகே, அது ரெண்டுத்தையும் அழிச்சு போறது. இந்த அழிச்சு போறதுதான் கிபி 70ல நடந்த விஷயம். ஓகே. இந்த பிரபு தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெஸ்பேஷியனோட பையன் டைட்டஸ். ஓகே, வரலாற்றுலயே இருக்கு இந்த டைட்டஸ். இப்ப டைட்டஸ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இவன் வந்து யூதர்களுக்கு அகைன்ஸ்டா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜூயிஷ் ரோமன் வார் இதுல வெற்றி பெற்றதுனால அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா
டைட்டஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆர்ச் கட்டினாரு. டைட்டஸ் ஆர்ச் இப்ப கூட இருக்கு. சும்மா நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கனாலே இப்ப கூட நம்ம வந்து பார்க்கலாம் இந்த டைட்டஸ் ஆர்ச். ஓகே ஓகே. இது மேலே எழுதிருக்கும். ஏன்னா யூதர்களுடைய ஆலயத்தை அழிச்சு வெற்றி பெற்றதுனால டைட்டஸ்க்கு வந்து கொடுத்த மானியமெண்ட், அவங்க ரெஸ்பேஷன், அவங்க அப்பா வந்து கொடுத்த ஒரு ஆர்ச் மெமரியா. அதுல என்ன இருக்குன்னா யூதர்களுடைய, தெரியுதா இது? ஆமா ஆமா. அங்க இதுல உள்ள கலை அதை தூக்கி போறேன். எல்லா ஆலயத்துல இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. ஓகே ஓகே. அப்போ அவங்க அப்பா கட்டி கொடுத்தது. ஓகே. இந்த அளவு வந்து ரெக்கார்டு இருக்கு நம்மளுக்கு. என்ன பண்றான்னா அந்த வாரத்தின் நடுவுல பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவாங்க. ஒளிய பண்ணுவார். ஆமா. ஓகே. அந்த வாரம் எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா 66ல இருந்து 73 வரைக்கும் நடக்குது. அந்த 73 தான் 66ல இருந்து 73 எத்தனை வருஷம் சொல்லி பாத்தீங்கன்னா 7 வருஷம். பாதி சொல்லி பாத்தீங்கன்னா 70ல ஆலயத்தை வந்து ஃபுல்லா காலி பண்ணான். ஓகே ஓகே. காலி பண்ணிட்டு பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான்னு சொல்லும்போது, ஒளிய பண்ணுவான்னா என்னது? இவள் புட் அன் எண்ட் டு தி சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆஃபரிங். இப்போ வரைக்கும் பலி காணிக்கை இஸ்ரேல் மக்கள் செலுத்துறாங்களா? செலுத்தல நினைக்கிறேன். செலுத்தல. அவங்க மூன்றாம் தேவாலயத்துக்கு வர டைம்ல தான் செலுத்துவன்ற மாதிரி சொல்றாங்க. ஆலயத்துல தான் செலுத்த முடியும். செலுத்த முடியும். ஆலயமே இல்ல. இல்ல. ஆமா. 2000 வருஷமா இல்ல ஆலயமே. செலுத்தல. ஆமா. செலுத்தல. அப்ப எந்த அளவு பாத்தீங்கன்னா பைபிளுடைய வார்த்தைகள் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அந்த ஒவ்வொரு தானியேல் கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது இயேசு கிறிஸ்து ரிப்பீட் பண்ணி காமிச்சிட்டு என்ன பண்றாரு? இது நடக்கும்பா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்றாரு. அதே நேரத்துல அதே மாதிரி நடக்குது 70வது வருஷத்துல. அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சிதறடிக்கு போவாங்க சொல்லி சொல்றாரு. அவங்க உலகம் எங்கும் என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, இந்த ஜனங்கள் ஒளிந்து போவாது சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி ஒளிந்து போல அந்த கம்யூனிட்டி இருக்காங்க. இஸ்ரேல் சொல்ற கம்யூனிட்டி, சொல்ற கம்யூனிட்டி இல்ல, பாபிலோன் இல்ல, அந்த மாதிரி பெர்ஷியர்கள் இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இல்ல, யாருமே இல்ல. ஆனா இஸ்ரேல் சொல்ற அந்த ஜன கூட்டம், யூதர்கள் சொல்ற அந்த குடும்பம் இருக்காங்க. தீர்க்க தரிசனம். ஓகே. அப்போ இங்க முஸ்லீம்ல அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சும்மா பேச்சுவாக்குல சொல்லுவாங்க. சிலது ஒர்க் ஆகும், சில ஒர்க் ஆகாது. அத டக்குனு மாத்திப்பாங்க, இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. சூரியன் வந்து கிழக்குல இருந்து உதிக்க சொல்றாங்க. ஓகேவா? சாரி, மேற்குல இருந்து உதிக்க சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைக்கு மாறான விஷயம். ஓகேவா? கேட்டாலே வந்து அவங்களே வந்து நம்ப மாட்டாங்க. ஓகே, தெரியாம சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம பைபிள் என்ன பாக்குறோம்னா, ஒரு தீர்க்கதரிசி சொல்றது என்னதுன்னா அந்த வார்த்தைகள் நிறைவேறணும், அக்யூரேட்டா இருக்கணும் ஒவ்வொரு வாக்கியம். அப்ப அது நிறைவேறிச்சுன்னா அது தேவனால் உண்டானப்பட்டது. அப்போ பைபிள் வந்து உண்மையிலேயே என்னது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. இதுவே ஒரு எவிடன்ஸ். ஓகே. ஏன்னா தேவனே சாட்சி கொடுறாரு, என்னை தவிர தேவன் இருக்கா, என்னென்ன காரியங்கள் இப்ப நடக்கும் சொல்லிட்டு. ஓகே. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராஃபஸி சொல்ற புத்தகமே எதுனா பைபிள் மட்டும் தான். பைபிள் தான். ஓகே. 50% கிட்ட பார்த்தா ப்ராஃபஸி. மிச்ச 30% வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாற்று என்ன நடந்தது சொல்லிட்டு ராஜாக்கள் காலத்துல அந்த இதெல்லாம் புத்தகத்துல நம்ம பாக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிப்பினைக்காக இருக்கிற காரியங்கள். ஓகேவா? சங்கீதம், இதெல்லாம் பாடல்கள் அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? இப்போ மோஸ்டா நம்ம பாக்குறதுனா தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் தான் வந்து பைபிளுக்கு மிகப்பெரிய எவிடன்ஸ். ஓகே. இந்த காரியங்கள் இப்ப நடக்கும். மெசியா வருவார். ஓகே. மொத்தம் 301 ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் இருக்கு இயேசு கிறிஸ்து மேல. ஓகே. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் கைவிட்டு சொல்லி தாவீதுல சங்கீதத்துல இருக்கு. சங்கீதம் 22ல இருக்கு. அங்க வந்து நாய் இது என்னது, என்னை சுத்தி என்ன பண்றாங்களா? லாட் போடுறாங்க. நாய்களை போல. ஓகேவா? என்னோட கைகளை வந்து குத்துனாங்க, பீர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவல் அவன் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆமா. எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 22. ஓகே. சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் தான். இந்த எல்லாமே மோஸ்டா எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் தான்.
இது ஒண்ணு நம்ம புதிய ஏற்பாடுல வந்து கோட் பண்றது பார்க்கலாம். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேதாகமத்தை நம்பலாமா சொல்லி பாத்தீங்கன்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது என்னதுன்னா, வேதாகமத்தை நம்புறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல இசைவா இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஓகே, 40 பேர் எழுதியிருந்தாலும் 1600 வருஷம் எழுதியிருந்தாலும் எந்த மத புத்தகம் பத்தியும் அந்த மாதிரி இருக்கா? ஒரு ஆள் எழுதிட்டு அதுலயே குழப்பம் இருக்கும், தெளிவு இல்லாம எழுதிருப்பாங்க. பைபிள் எவ்வளவு தெளிவு இருக்கு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். அதே மாதிரி நேர்மை, உண்மை. ஓகே, அதே மாதிரி அறிவியல் சார்ந்தது. ஓகே, அதே மாதிரி தீர்க்க தரிசனம். இத வச்சே வந்து என்னன்னா கேட்கறவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா என்ன பண்ணலாம்னா இதனாலதான் நம்புறேன். ஓகே, யாராவது சேலஞ்ச் பண்ணுங்க, என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுங்க பைபிள் தப்புன்னு சொல்லிட்டு. எல்லாம் பைபிள நம்ப மாட்டேன், எங்க மத புத்தகம் தான் உண்மை சொல்லி நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க சொல்லி சொன்னா நம்ம சொல்லலாம். இது முதல்ல இது இருக்கா சொல்லுங்க. ஓகே, சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு இன்னொரு சில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் நாளைக்கு நம்ம முடிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. நாளைக்கு இல்ல, நாளைக்கு கிளாஸ் வேணாம். இல்ல நம்ம கொஞ்ச நேரம் எடுக்கலாமா டைம்? நாளைக்கு ஆமா, நாளைக்கு எந்த டைம் எடுக்கலாம்னு? நாளைக்கு வேணாம். நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடேனால மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம மண்டே வச்சுக்கலாமா? மண்டே வச்சுக்கலாம். ஆமா, மண்டே வச்சுக்கலாம். சரிப்பா. ஸோ இன்னும் இதுல வந்து இந்த லெசன் 1ல வந்து கொஞ்சம் இன்னும் 2-3 டாபிக்ஸ் இருக்கு, அது எடுத்து முடிச்சிட்டோம்னா முடியும். ஓகேவா? அதை மண்டே நம்ம முடிச்சிடணும். இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைண்ணா, ஓகே தான். நானும் இந்த இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கிபி 70ல இது பண்ணது. ஆனால் நீங்கள் சொன்னது அவருடைய மன்னர், அவருடைய பேர், அவர் இதெல்லாம் தெரியல. காமனாக கேள்விப்பட்டிருக்கேன் கிபி 70ல இருக்க சொல்லப்படுது எல்லாம் நிறைவேறிச்சு. ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கிறதுலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நீங்க ஆராய்ச்சி பாருங்க, சூப்பரா இருக்கும், அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பைபிளோட எல்லாமே. சோ இது மட்டும் இல்லாம நிறைய இருக்கு. என்னன்னா இஸ்ரேல் மக்கள் திருப்பி கூட்டி சேர்க்கப்படுவாங்க சொல்றது இருக்கு. கூட்டி சேர்க்கப்படுறது, ஆமா ஆமா, அதையும் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, அது 24 பாதி 32 வசனத்துக்கு அப்புறம் இருக்கும். அத்திமரப்படுறது பத்தி அதுலயும் வரும். ஓகே ஓகே, ஆமா, சரிப்பா. ஓகே, ஒரு பிரேயரோட நம்ம முடிச்சிடலாம். கேள்வி இல்லைங்களா? மகா கிருபையும் மிகுந்த இறக்கும் தெய்வம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த மத்தியான வேளையிலும் தேவனே நாங்கள் வேதத்தை தியானிக்க எங்கள் கிருபை செய்து அதுக்காக நன்றி தேவனே. தேவனே நீரே தேவன், உண்மை அன்றி தேவன் இல்லை தேவனே. நீரே கண்மலை, தேவனே நீர் சொல்ல அந்த வார்த்தைகள் ஏற்ற வேலையிலே தேவனே அது நடக்குது நம்ம பார்க்கணும். தேவனே நீர் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் தேவனே உமது வார்த்தைகளே தேவனே நீர் கொடுத்து தேவனே அது மூலமாய் மனுக்குலம் தேவனே தெளிவடையவும் தேவனே அவங்க புத்தியை பெறவும் தேவனே நீர் கிருபை செய்திருக்கிறேன். அந்த வகையிலே தேவனே நாங்கள் மட்டுமாய் நாங்கள் தியானிச்ச வசனங்கள் தேவனே தியானிச்ச இந்த பாடம், முதலாம் பாடம் தேவனே நீர் உண்மையான தேவன், அது வேதமே உண்மை சொல்லி நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம். அந்த அளவு தெளிவான வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம் தேவனே. தேவனே நாங்கள் மேலும் தேவனே இந்த அறிவிலை பெருகவும் தேவனே நாங்கள் இருமாப்பாவாதபடிக்கு நாங்கள் உமது அன்பிலே நாங்கள் இன்னும் நாங்கள் நினைத்திருக்கவும் உண்மை அறிந்து கொண்டு தேவனே நாங்கள் உண்மையான சத்தியத்தில் நாங்கள் வளரவும் எங்களுக்கு கிருபை தரும். அதே போல இம்மானுவேல் பிரதரை நீங்கள் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தாரையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவனே நீங்கள் ஆசீர்வதித்து அவங்களுக்கு கையின் பிரயாசத்தை தேவனே நீர் ஆசீர்வதியும் அவர்கள் மனசின் வேண்டுதலை தேவனே நீரே வாக்கி பண்ணுங்க. யாவற்றும் சுமாக்கி சொன்னதாகும். அமேன். ஓகேப்பா, தேங்க்யூண்ணா. நமக்கு இந்த 10 கிளாஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் போகணும்? இந்த மாதிரி நம்ம இந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ஓகே, சோ ஒரு வாரத்துக்கு ஒரு லெசன் முடியுதுன்னா 10 வாரத்துல முடியும். 10 வாரம்னா 2 மாசம் 2.5 மாசம். 2.5 மாசத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதான் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது வந்து லாக் ஆகுது, உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகேவா? சரி சரி சரி. இது இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு क्वेश्चन பேப்பர் அனுப்புவோம் ஆன்லைன்லயே. நீங்க அதுலயே நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் தான் அது நீங்க ஃபில் பண்ணி இது பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகேண்ணா.
உங்களுக்கு தமிழ்லயே இருக்கலாம், இங்கிலீஷ்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது சொல்லுங்க. அதுக்கேத்த ஆ மாதிரி நான் சரி. அனுப்பிச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே. என்ன பண்ணுவோம்னா, ஒரு புக் வந்து அனுப்புவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆ, சாப்டர் முடிச்சிட்டோம்ல, அதுக்கான ஆமா. புத்தகம் வந்து உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுவோம். நீங்க வந்து அத ரீகேப் ஆ, பண்ணிக்கலாம். அத வச்சு. ஓகே, ஓகே. ஓகேண்ணே. சரி, சரிண்ணே. சரிப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. ஓகேப்பா. தேங்க்யூ. பாய். ம். ஓகே.